ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா என் மேலேயே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் சொன்னதை முழுவதுமாக கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் அற்புதமான மாற்றங்களும் நிச்சயமாக வந்தே தீரும் என் செல்லமே. காரணம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரமாட்டேன்னு தெரியும் தானே. இப்போது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. எதுவுமே முடிவுக்கு வர்றது போல தெரியலன்னு நினச்சி நீ வருத்தப்பட்டதால தான் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். என்ன செஞ்சால் இந்த பிரச்சனைகள் தீரும், என்ன செஞ்சால் நீ நினச்ச காரியம் நடக்கும்னு உனக்கு தெரியலேனாலும் உன்னை படைச்ச இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். அப்படி நீ எதிர்பார்த்ததை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்கும் உன் தடையையும் தடங்களையும் சுக்குநூறாக அடித்து உடச்சி நொறுக்கி போடுவதற்குமாக தான் பிரச்சனைகளை அதிகமாக்குறேன். பிரச்சனை அதிகமாகுதுன்னா அதை பார்த்து பயப்படக்கூடாது. பிரச்சனை முத்துதுனாலே அது முடிவுக்கு வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இருக்க பழகு. இந்த உலகத்தில் மனிதர்கள் உனக்கு உதவி செய்யலைனாலும் நிறைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எந்த மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், காலமும் சூழ்நிலையும் மாறும்போது அவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் வாழ்க்கையும் எப்படி மாறுதுன்னு கவனித்து பார்த்து மனிதர்கள் கற்றுத்தரும் பாடத்தை கற்றுக்கொண்டே இருந்துவிடு என் செல்லமே. ஏன்னா உனக்காக நான் வாழ்க்கையை புதுசாக எடுத்து சொல்கிறத விட அடுத்தவங்க வாழ்க்கிற வாழ்க்கையை பார்த்து நீ கற்றுக்கும்போது உன் வாழ்க்கையை நீ சுலபமாக ஜெயிச்சிட முடியும். உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்காமலேயே அடுத்தவங்க என்னென்ன செய்கிறாங்க, எப்போ எப்படி நடந்துக்கிறாங்க, எப்போ எப்படி பேசுகிறாங்கன்ற பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். அதை கவனமாக கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கை பாடத்தில் நீ சுலபமாக தேர்ச்சி பெற்றிடலாம். எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும்னு யாருமே யூகிக்க முடியாத இந்த உலகத்தின் மிகப்பெரிய மர்ம நாவல்தான் மனிதனின் வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலையும் எப்போவுமே எதிர்பார்த்தது நடக்காது, ஆனால் எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீ எதிர்பாராத ஒரு அற்புதமான மாற்றத்தை நிகழ்த்தி அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். எல்லாருக்குமே அன்பை கொடுக்க உனக்கு மனசு இல்லைனாலும் மனிதனை மனிதனாய் மதிக்க வேண்டியது அவசியமல்லவா? நீ சொல்கிறது சரிதான், நீ நினைக்கிறது சரிதான். ஒரு மனிதனை பார்த்தவொடனே அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே அவர்கள் மீது அன்பும் பாசமும் வந்துடாது. ஆனால் அதுக்காக அவர்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கணுமா என்ன? அவங்க உன்னை விட வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ, உன்னை விட வசதியாக வாழ்கிறாங்களோ அல்லது உன்னை விட கீழே குறைவாக இருக்காங்களோ, உன்னை விட கஷ்டப்படுறவங்களோ அல்லது உன்னை விட நல்லா இருக்கவங்களோ, உன்னை விட பார்க்கவே நல்லா அழகாக கம்பீரமாக நல்ல வசதியானவங்க போல தெரிகிறாங்களோ அல்லது உன்னை விட ஏழ்மை வறுமை நிலையில் இருக்காங்களோ, யார் எப்படி இருந்தாலும் நீ ஒரு மனிதனை பார்க்குறா அவங்கக்கிட்ட பேசுகிறனா அவர்களை மனிதனாக நினச்சி மரியாதை கொடுக்க பழகு. எப்போவுமே என் பிள்ளையான நீ மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும்னு தான் இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நடக்கும் அனைத்தும் நன்மைக்கேங்கிறத நீ தீர்க்கமாக நம்பினா இந்த வராகியம்மா நிஜமாகவே உன் வாழ்க்கையில் அத்தனை நல்லதையும் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. எல்லா வகையிலும் உனக்கு எது சரியானதோ அதைத்தான் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். எந்த வகையிலும் உனக்கு தகுதி இல்லாததையும் உன் வாழ்க்கைக்கு சரி வராததையும் ஒத்து வராததையும் உன்னை கையில் கொடுக்கவே மாட்டேன். உனக்கு பிடிக்காததையும் உன் வாழ்க்கைக்கு சரி வராததையும் உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டியது இந்த வராகியம்மாவின் கடமை அல்லவா? உன்னை ஒருத்தர் மரியாதை குறைவாக நினைக்கிறாங்கன்னா நீ அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து நடந்துக்கிறன்னு தான் அர்த்தம். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இன்னொருத்தர் உன்னை மதிக்கலை மரியாதை கொடுக்கலங்கிற போது நீ அவர்களுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம சொந்தக்காரவங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு நீ அவங்கள ரொம்ப மரியாதை கொடுத்து கூப்பிட்டினா அவங்க உன்னை தாழ்வாக தரமற்ற முறையில் நடத்துகிறாங்கன்ற போது நீ அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை நிறுத்திக்கோ என் செல்லமே.
ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர்கள் வழியிலேயே போய் அவர்களுக்கு திரும்ப பதில் கொடுத்தாதான் இனிமே இப்படி நம்ம பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அவர்களுக்கு புரிய வரும். உன்னுடைய தவறுகளை நீ செய்கிறது இது தப்பு இது சரின்னு உன்கிட்டயே தைரியமாக சொல்பவர்களை ஒருபோதும் தூக்கி போட்டுடாதே. ஏன்னா உன்கிட்ட யார் உன் தவறை வந்து சொல்லி பவ்யமா மாற்றிக்கோன்னு எடுத்து சொல்கிறாங்களோ, அக்கறையோடு நடந்துக்கிறாங்களோ, அவர்களுடைய உள் எண்ணம் என்னவாக இருக்கும்னா, நீ அடுத்தவங்ககிட்ட போய் கஷ்டப்பட்டுறக்கூடாது, யார் முன்னாலையும் தப்பாக பேசி தலை குனிஞ்சிடக்கூடாதுன்ற எண்ணத்தோடு தான் உனக்கு நல்லது எடுத்து சொல்கிறவங்களாங்க அவங்க இருப்பாங்க. அதனால் உனக்கு பின்னால் புறம் பேசும் மனிதர்களை விட உனக்கு முன்னால் உன்கிட்ட உன் தவறை எடுத்து சொல்லும் மனிதர்களை நம்பிக்கையாக உன் கூட வச்சுக்கலாம் என் செல்லமே. உன் சக்திக்கு மீறி இந்த வராகியம்மா உன்னை சோதிக்கிறேன்னு தானே நீ யோசிக்கிற? தாங்க முடியாத கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு மன வருத்தத்தோடு பாரத்தோடு இந்த வாழ்க்கையை வாழணுமான்னு நீ யோசிக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் உன்னை பாடாப்படுத்துறதுக்கு காரணம் நான் உன்னை நெருங்கி வருகிறேன் என்பது தான். ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் உன் வாழ்க்கையை மாற்றணும் உயர்த்தணும்னு முடிவெடுத்து அதற்கு முதலாக உன்னை சோதனை செய்கிறேன். நான் என்னுடைய சோதனைகளை எல்லாம் முடித்த பிறகுதான் உனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் பதவி உயர்வையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுப்பேன் என் செல்லமே. உன்கிட்ட நேரில் மோதி ஜெயிக்க முடியாதவங்க, வாழ்க்கையில் உன்னை விட நல்ல நிலைமைக்கு வர முடியாதவங்க என்னவாது செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு யோசித்து உனக்கு பின்னால் உன்னை பற்றி அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உன்னை பற்றி வரும் வதந்திகளையும் மற்றவங்க உன்னை பற்றி பேசுகிற தவறான விஷயங்களையும் வார்த்தைகளையும் நினச்சி வருத்தப்படாதே என் செல்லமே. மனிதர்கள் எப்போதுமே பட்டாம்பூச்சி போல தான். அதாவது பட்டாம்பூச்சி தேனுக்காக ஒவ்வொரு மலரிலும் மாறி மாறி போய் உட்காரும். தேவைக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போல தான் சில உறவுகளும் அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அல்லது உன் தேவை இருந்ததுன்னா உன்கிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க. வேலை முடிஞ்சதும் பட்டாம்பூச்சி போல பறந்து போயிடுவாங்க. என்னடா இவங்க இவ்வளோ சுயநலமாக இருக்காங்களே நினைக்காம இந்த கலிகாலத்தில் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்கன்றத நீ புரிஞ்சிக்க பழகிக்கோ. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களை மனசார வாழ்த்து. ஏன்னா அடுத்தவங்களை நீ வாழ்த்தும் போது இந்த வராகியம்மா நான் உன்னை வாழ்த்துவேன். நீ அடுத்தவங்களுக்கு என்ன செய்றியோ அதை தான் நான் உனக்கு செய்வேன்னு சொன்னது ஞாபகம் இருக்கிறது தானே? நீ மனசார மற்றவர்களை வாழ்த்தும்போது மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படும்போது நான் உன்னை வாழ்த்துவேன். உன் வாழ்க்கையை சிறப்பாக நல்லபடியாக மாற்றி அமைப்பேன். தேவைக்காக தேடுறவங்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல பேசுகிறவங்களையும் ஒருபோதும் உன் கூட வச்சுக்காதே. ஏன்னா சுயநலமிக்க அந்த மனிதர்கள் உன் பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு உன் கூடவே இருந்து உன்னை அழிப்பதற்காக கூட முயற்சி செய்வாங்க. இப்படிப்பட்டவங்களை கூட வச்சுக்கிறத விட தூக்கி போட தயங்கவே கூடாது என் தங்கமே. இந்த உலகத்தில் நீ எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். அதே போல் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கும் நீ மதிப்பு கொடுத்தினா உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்களை நான் உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் என் செல்லமே. ஒரு மனிதனுக்கு அழிவை தரக்கூடிய ஆணவத்தை நீ கூட வச்சுக்காத. அதே போல் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆபத்தை நீயாகவே உன் வாழ்க்கையில் இழுத்து வச்சுக்காத. எப்போவுமே உன்கிட்ட பணிவு இருக்கும்படியும் பொறாமை இல்லாமல் இருக்கும்படியும் உன் குணத்தை அமைச்சுக்கோ. நீ நல்லா உழைக்கும்போது கடுமையாக திறமையாக முயற்சி செய்யும்போது அதுதான் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பதற்கு வழியாக இருக்கும். உன்னை பெற்றவங்க உன் கண்ணு முன்னால் இருக்கிற தெய்வன்றதை ஒருபோதும் மறந்துடாமல் முதல்ல அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அப்புறமா மற்ற தெய்வங்களை நாடி நீ வரலாம் என் செல்லமே. எல்லாருக்கும் உதவி செய், ஆனால் ஒருபோதும் யாருக்கும் துரோகம் செய்யாதே. அடுத்தவங்க மற்றவர்களை பற்றி 1000 வதந்திகளை சொன்னாலும் நீ நேரில் பார்க்காத வரைக்கும் எதையுமே நம்பக்கூடாது. உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எப்படி இருக்கவா பிடிச்சிக்கணுன்றதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கணுமே தவிர
அடுத்தவங்க பிரச்சனையிலையும் அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் நீ ஒருபோதும் தலையிடாதே. எப்போதுமே நல்ல மனிதர்களோட நட்பு பாராட்டும் போது அவர்கள் செய்த உதவிகளையும் நன்றிகளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு நீ அதை திரும்ப செலுத்தும் போது அது உனக்கு புண்ணியத்தை சேர்க்கும். இந்த நல்ல நாளிலேயே உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துட்றேன். உன் அன்பை அதிகப்படுத்தி உன் பேராசையை உன்னிடமிருந்து ஒழிச்சு வச்சு உனக்கு மிகப்பெரிய நோயாக துன்பமாக பிரச்சனையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செஞ்சிடுறேன். மிக முக்கியமானது, யாருக்கிட்டையும் குற்றம் குறை காணாதே. தப்பு செஞ்சாலுமே கூட சரின்னு அதை கடந்து போக கற்றுக்கணுமே தவிர இவங்க குற்றவாளி, அவங்க தப்பு செய்கிறாங்க, இவங்க தப்பு செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க குறையை சுற்றி காட்டிக்கொண்டே இருக்காம மன்னிப்புங்கிற மிகப்பெரிய வெகுமதியை அவர்களுக்கு கொடுத்து கடந்து போய்விடு என் செல்லமே. மனிதர்கள் ஒன்று சுற்றி இருக்கிறவங்க யாராவது எதையாவது செஞ்சு உன் மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அப்போ கூட நீ சரின்னு ஏற்றுக்கிற. அவங்க தப்பு செஞ்சுட்டு தான் செஞ்சது தான் சரி நியாயங்கிற மாதிரி பேசும்போது அதை தாங்கிக்க முடியாமல் நீ வேதனைப்படுவது எனக்கு புரிகிறது. கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ வெற்றி பெறும்போது தான் நீ யாருங்கிறத உன்னுடைய சொந்த பந்தங்கள் புரிந்து கொள்வார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். அதற்கான மாற்றத்தை தான் இன்னும் சற்று நிமிடத்தில் நிகழ்த்தப் போகிறேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் தோற்று போய் நீ கஷ்டப்படும் போது உன் சொந்தங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு தானே நீ கஷ்டப்படுறத பார்த்து ஆனந்தம் அடைந்து சந்தோஷப்பட்டவர்கள் பல பேர். உனக்கு நல்லா வேணும், நீ செஞ்ச தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறேன்னு உன்னை குத்தி காட்டி காயப்படுத்தினவங்க பல பேர். இப்படி ஒருவருமே உதவிக்கு வரலைனாலும் எல்லாருமே உன் கண்ணெதிரிலேயே இருந்து உன்னை தப்பாக பேசினதையும் சில பேர் எங்கே உதவி கேட்டுருவாங்கன்னு ஓடி ஒளிஞ்சதையும் கண்ணு முன்னால் பார்த்தாய் தானே. இனிமேலாவது கவனமாக இரு. உன் மனசாட்சிக்கு நீ நம்பிக்கையை பரிசாக கொடுத்து நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது இந்த வராகி அம்மா உன் நல்ல உள்ளத்துக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய பரிசை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். எல்லா மனிதருக்கும் உதவி செய்யக்கூடிய தயாள மனப்பான்மையுடையும் தாராள குணத்தோடையும் நீ இருக்க பழகு. நேரங்கிறது அவங்கவங்க மனசை பொறுத்தது தான். நீ நல்லதாக நினச்சினா உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையும் நல்ல நேரமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு கெட்டது நினச்சினா அப்புறம் உன் வாழ்க்கையில் கெட்டது நடந்து உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிடும். ஒருபோதும் கெட்டதை பற்றி யோசிக்க கூட செய்யாதே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்லதை மட்டுமே நீ யோசிக்கும்போது நம்பிக்கையோடு வாழும்போது இந்த வராகி அம்மா உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். உன் துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள முழுசாக புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யாதே. அதற்கு பதிலாக அவர்களை ஆழமாக நேசிப்பதின் மூலமாக அவர்கள் என்ன எப்படிப்பட்டவங்கன்றது உனக்கு தானாகவே புரிய வரும் என் செல்லமே. ஒருபோதும் அடுத்தவங்களை நீ ஏமாற்றணும்னு நினைக்கலைனாலும் கூட உன்னையே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ இருக்க. பல சமயங்களில் யாரை ஏமாற்றணுன்னே தெரியாமல் நீயாகவே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லி கொள்ளும்போது நீ யாரை ஏமாத்துற, உன்னையே ஏமாற்றிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காக நீ அது இதுன்னு சொல்லி சமாளித்த காலம் போய் இப்போ நீயே உன் மனசுக்குள்ள சில சமாளிப்புகளை சொல்லி உன்னையே ஏமாற்றிக்கிறத கொஞ்சம் மாற்றிக்கோ. கொஞ்சம் உன் சக்தியை பொறுமையின் பக்கம் திருப்பும்போது சக்தியும் பொறுமையும் பக்தியும் சேர்ந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும். உன்னுடைய பக்தியை நீ எந்த அளவுக்கு செலுத்துறியோ அந்த அளவுக்கு 1000 மடங்காக உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கும்.